வேலூர் மக்களவை தொகுதிக்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி மறுபடியும் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த முறை ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? எந்த கட்சிக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது வேலூர் மக்களவை தொகுதியை பொறுத்தவரை? நிச்சயமாக வேலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவுல இந்த 39 தொகுதிகளுடைய இணைத்தேர்தல் நடத்தி இருக்க வேண்டும். பணம் கைப்பற்றியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களுக்கு நெருங்கிய உறவினர்கள் அல்லது நண்பர்கள் வட்டாரத்திலிருந்து இதை கைப்பற்றியதால் அந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலே இதை தள்ளி வைத்திருக்கிறார்கள். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியாளராக களம் இறங்கிய ஏசி சண்முகம் அவர்கள் அந்த பகுதியிலே பிரபலமானவர். ஏற்கனவே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். பல்வேறு கல்வி நிறுவனங்களை நடத்தி வருபவர். அவருக்கென்று சமுதாய செல்வாக்கும் அந்த பகுதியிலே இருக்கிறது என்பதை பல ஆண்டுகளாக நாம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் ஒரு வலிமையான வேட்பாளர் தான். ஆனால் இந்த நாடாளுமன்ற பொது தேர்தலை பொறுத்தளவில் திமுக என்பது ஒரு அபரிமிதமான வெற்றியை பெற்றிருக்கிறது. இந்த வெற்றியின் தொடர்ச்சியாக திமுகவுக்கு இங்கு வெற்றி வாய்ப்பு இருக்குமா அல்லது தனிப்பட்ட ஏசி சமூகத்தினுடைய செல்வாக்கும் அண்ணா திமுகவினுடைய இரட்டை இலை ஆதரவும் அவருக்கு வெற்றி வாய்ப்பை தேடி தருமா என்பது களத்தில் உள்ள நிலவரத்தை நாம் இப்போதைக்கு கணிக்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருந்த ஒரு கடும் எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பின் விளைவாக அந்த மோடிக்கு எதிரான அலை திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாடாளுமன்ற பொது தேர்தலில் கொடுத்து விட்டது. இப்போது அந்த சூழ்நிலை என்பது மாறிய ஒரு நிலை இருக்கிறது. ஆட்சி கட்சியான அதிமுக இணைந்து புதிய நீதி கட்சி வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்கான களப்பணியில் தீவிரமாக இருப்பதால் இந்த வெற்றி என்பது உண்மையிலேயே ஒரு கடுமையான போட்டிக்கு பிறகு கிடைக்கிற வெற்றியாக இருக்கும். ஓரளவிற்கு வெற்றி வாய்ப்பு என்பது ஆட்சி கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு வேட்பாளருக்கு இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு துரைக்கண்ணா.